குட் மார்னிங் சில்ட்ரன். இன்னையிலேருந்து சார் உங்களுக்கு சின்ன ப்ரோக்ராம் வச்சுருக்கேன். இன்னைக்கு கிளாஸ் வந்து +2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுக்க போகிறேன்ப்பா. +2 மேத்தமெட்டிக்ஸில் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இருக்கும்ல, 5 மார்க் அப்புறம் 10 மார்க்கு. அது எல்லா சாப்டருக்குமே இந்த 2 மந்த்ஸில், இப்போ பிப்ரவரி, அப்புறம் மார்ச், அப்புறம் ஏப்ரல், அப்புறம் மே லாஸ்ட், அது முடிய மேத்தமெட்டிக்ஸில் உள்ள எல்லா சாப்டர்லேயுமே +2க்கு 5 மார்க் சம், 5 மார்க் சம், உங்களுக்கு 5 மார்க் 3 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இருக்குன்னா அது சார் உங்களுக்கு நடத்தலான்னு ப்ரோக்ராம் வச்சுருக்கேன். நீங்கள் டெய்லி சார் என்ன சம் நடத்துகிறனோ அதை ரிவைஸ் பண்ணிடுங்க. போர்டு எக்ஸாம் கேட்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். சார் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா, இதுக்கு பேர் நீங்கள் சூப்பர் ரிவிஷன் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் நீங்கள் வச்சுக்கலாம். கால்குலஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ் தான் ஆரம்பிக்க போகிறோம். இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸுக்கு பேசிக்ஸ், ஃபைன் dy/dx ஃபார்முலாஸ் இருக்குல்ல, அது ஏற்கனவே முன்னாடி உள்ள கிளாஸில் சார் நடத்தியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். போர்டு எக்ஸாமுக்கு எது கேட்பாங்களோ அது மாதிரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் நம்ம டெய்லி பண்ண போகிறோம். நீங்கள் இப்போ இந்த 2-3 மந்த்ஸில் நம்ம கிட்டத்தட்ட மேத்ஸில் உள்ள எல்லா சாப்டரும் நம்ம கவரப் பண்ணிடுவோம். அப்படி கவரப் பண்ணிட்டா +2 ஸ்டூடெண்ட்ஸ், போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக 90% மேத்ஸில் எடுக்கலாம். ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ கொஞ்சம் நீ மனப்பாடம் பண்ணிக்கலாம். மேத்ஸ் புரியாட்டா மார்க் போயிடும். நான் சார் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணால் மினிமம் எவ்வளோ மார்க் எடுக்கலாம்? 80 to 90 அவுட் ஆஃப் 100 மார்க்ஸ் பா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா, இதே சார் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். டிஃபரன்ஷியல் கால்குலஸ், ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் டான்ஜென்ட் அண்ட் நார்மல் பா. சார் 2 சம் தான் பண்ணியிருக்கேன். இதே மாடல் சம் பண்ணி புக்கில் எக்ஸாம்பிள்லையும் எக்ஸசைஸ்லையும் பண்ணி ரிவைஸ் பண்ணலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிவிஷன் கிளாஸஸ் பா. எல்லாரும் கவனி. இன்னைக்கு பார்க்க போற சொல்ல போறேன் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் டான்ஜென்ட் அண்ட் நார்மல். கால்குலஸ்ல +2ல இருக்குப்பா. கொஸ்டின் பாருங்க. ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் ஒரு ஃபார்முலா வரும், அப்புறம் நார்மல் ஒரு ஃபார்முலா வரும். இந்த டான்ஜென்ட் ஃபார்முலா மட்டும் சார் சொல்லிடுறேன். இங்க பாரு, இங்க கவனி எல்லாரும். y - y1 = m × x - x1 பா. இந்த m பேரு ஸ்லோப்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஸ்லோப் அப்படின்னா m = dy/dx ன்னு சொல்லலாம், இல்ல m = tan θ. ரெண்டு ஃபார்முலாவும் அப்ளை பண்ணலாம். கணக்குல x1 y1 பாயிண்ட் கொடுத்துருப்பா, கொடுக்கலைன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். சார் திருப்பி சொல்லிடுறேன், x1 y1 கொடுத்துட்டா டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிரு, இல்லனா கணக்கை கணக்கு ஆரம்பிக்க முன்னாடியே you have to find the point x1, y1. சார் திருப்பி சொல்லிடுறேன், இந்த இடத்துல m னு போட்டிருக்கா, m னு போட்டா ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் பா. இதே நார்மல் வரணும் அப்படின்னா m வந்து -1/m னு மாத்திரு. அதான் தலையில எழுதிட்டு சைனை மாத்தினா இந்த இடத்துல நார்மலோட ஸ்லோப் வரும். m அப்படின்னா என்ன வரும்? டான்ஜென்ட். இதே -1/m னா நார்மல் பா. எல்லாரும் கொஸ்டின் பாரு, கொஸ்டின் நல்லா ரீட். ரொம்ப ஈஸியான சாப்டர் பாரு. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி டான்ஜென்ட் அண்ட் நார்மல். 5 மார்க் கொஸ்டின். to the curve y = x² + 3x - 2 at the points 1, 2. கணக்குல y னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கா, பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்கா. எடுத்தோனே 1, 2 இது தவிர x1, இது தவிர y1 எழுதிப்பா. அதுக்கப்புறம் y இங்க பாருங்க, y = x³ + 3x - 2. நம்ம m கண்டுபிடிக்கணும்ல, m க்கு என்ன அர்த்தம்? tan θ ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு, இன்னொரு ஃபார்முலா dy/dx பா. அப்போ y எழுதியாச்சு, dy/dx கண்டுபிடிக்க போறோம். x² பண்ணா என்ன வரும்? 2x, 3x பண்ணா 3, இதுக்கு 0 வந்துரும். அப்ப dy/dx = 2x + 3. அதுக்கு அடுத்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, dy/dx at the point. என்ன சொல்லணும்? at the point னா xy வந்து அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். என்ன பாயிண்ட் கணக்கு கொடுத்தா? 1, 2. 1 னா x1, y னா 2 பா. இங்க பாரு 2x + 3 தான இருக்கு, x மட்டும் தான் இருக்கு. அப்ப x இருக்கிற இடத்துல என்ன வேல்யூ தூக்கி போடு? இந்த 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணு. அப்ப 2 × 1 + 3. அப்ப 2 + 3 5. that is equal to m. that is equal to slope of the tangent ன்னு சொல்லுவோம். slope of the tangent கண்டுபிடிச்சாச்சு. again இந்த ஃபார்முலா இங்க பாருங்க, equation of the tangent that is equal to y - y1 that is equal to m × x - x1. இத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். y - y1 என்னப்பா வேல்யூ? என்ன வேல்யூ இங்க பாருங்க, 2. அது இங்க போடு. that is equal to m ஸ்லோப் பை என்ன கண்டுபிடிச்சோம்? 5. x - x1, x1 என்ன வேல்யூ? 1. இத சப்ஸ்டிட்யூட் பண்ணி இப்படி வரும்ல. எல்லாரும் இங்க பாரு, இது இந்த சப்ஸ்டிட்யூஷன் நீங்க ஈஸியா பண்ணிடலாம். கால்குலேஷன் ஈஸியா வரும். என்ன ஆன்சர் வந்து பாரு, 5x
minus y minus 3 equal to 0 இப்படி எழுதினா உனக்கு 2 மார்க்ல 3 மார்க் கிடைச்சிரும் ரைப்பா மக்களே இந்த ஈக்குவேஷனோட நார்மல் சார் ஃபார்முலா சொன்னல இது மாதிரி வருது அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு நோட்னு சார் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன் இது +1 மேத்தமெட்டிக்ஸ் நீ படிச்சிருப்ப அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில என்னன்னு சார் சொல்ல போறேன் கவனிச்சுக்கோ 90 மார்க்ஸ் வரைக்கும் ஸ்டூடண்ட்ஸ் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க எல்லாரும் கவனி given line பாரு given equation of line ax plus by plus c equal to 0 ரெண்டு ஆன்சர் எழுதியிருக்கேன் ஒரு லைன் பேரு parallel line format இன்னொரு லைன் perpendicular line format இது +1 அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில இருக்கு இந்த ஃபார்முலா வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம் ஒன்னு parallel இன்னொன்னு perpendicular எல்லாரும் கவனி ax plus by plus c equal to 0 அது given equation of line parallel line அப்படினா இது அப்படியே எழுதிரு ax plus by கான்ஸ்டன்ட் மட்டும் தான் மாறும் அப்ப c இருக்கிற இடத்துல +k equal to 0 ன்னு போட்டுரு perpendicular line அப்படினா இந்த பேட்டர்னே மாறும் bx minus ay perpendicular line நாவே அதுக்கு இன்னொரு பேரு நம்ம நார்மல் னு சொல்லலாம் என்ன சொல்லலாம் நார்மல் அதோட ஃபார்மட் வந்து bx minus ay plus k equal to 0 k ன்னு வருதுல to find k பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க x1, y1 அதை தூக்கி சப்ஸ்டிட் பண்ணா என்ன கிடைக்கும் k உங்களுக்கு கிடைச்சிரும் சார் உங்களுக்கு ஈக்குவேஷன் நார்மல் சொல்லி தர போறேன் எல்லாரும் கவனி ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் பா என்ன ஃபார்முலா y minus y1 minus 1 by m into x minus x1 இந்த minus 1 by m னா m 5 தான பார்த்தோம் அப்ப minus 1 by 5 y1 2 போட்டுக்கோ x1 1 சப்ஸ்டிட் பண்ணிரு இந்த 5 கீழ இருக்கு 5 மேல கொண்டு வரலாமா அப்ப 5 into y minus 2 that is equal minus 1 x minus 1 பா இத டைரக்டா கால்குலேட் சிம்பிளிஃபை பண்ணா என்ன ஆன்சர் வரும் x plus 5y minus 11 equal to 0 இதை பார்த்து எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கண்டிப்பாக கிடைக்கும் ரைட் பா மக்களே இப்போ சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம் சொல்லி கொடுத்தது find the equations of tangent and normal direct question இப்போ ஒரு क्वेश्चन நம்ம பார்க்க போறோம் find the points on the curve இது ஒரு indirect question இத ரெண்டு மாடல்ல கேட்கலாம் ஒரு மாடல் வேறு the given tangent is parallel கொடுப்பா the given tangent is parallel இன்னொரு மாடல் வேறு the given tangent is perpendicular கொடுப்பா சார் திருப்பி சொல்றேன் find the points on the curve condition 1 என்ன கேட்கலாம் the given tangent is parallel இல்லனா the given tangent is perpendicular parallel கொடுத்தா அதே ஸ்லோப் போடு perpendicular கொடுத்தா -1 by m போடுங்க perpendicular னு சொல்லலாம் இல்ல நார்மல் னு சொல்லலாம்பா क्वेश्चन நல்லா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் எல்லாரும் கவனி 5 மார்க் क्वेश्चन பா find the points இதான் கேட்டிருக்கா சார் அண்டர்லைன் பண்ண on the curve the function சொல்லலாம் y equal to x cube minus 3x square plus x minus 2 பா at which the tangent இங்க பாருங்க at which the tangent is parallel tangent parallel கேட்டிருக்காங்கல இந்த tangent பொதுவா நார்மலும் கேட்கலாம் tangent is parallel to the line y equal to x சார் திருப்பி சொல்லிறேன் ஒரு கிராஃப் கொடுத்துட்டான் ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு அப்புறம் இந்த கிராஃப்க்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு tangent இருக்கு that tangent is parallel to the given line பா ரெண்டு லைன் parallel இருந்தாவே slopes equal நீ 10th லயே படிச்சிருப்பீங்க m1 equal to m2 இதே இது ரெண்டு லைன் perpendicular அப்படினா m1 into m2 equal to -1 ன்னு படிச்சிருப்பீங்க என்ன படிச்சிருப்பீங்க m1 m2 equal to -1 parallelனா slope டைரக்ட்டா ஈக்குவேட் பண்ணிர போறோம் எல்லாரும் கவனிங்க பாருங்க since they are parallel எது அந்த tangentம் அந்த லைனும் the slopes are equal பா ரெண்டுக்குமே நம்ம dy by dx கண்டுபிடிச்சு ஈக்குவேட் பண்ண போறோம் எல்லாரும் கவனி ஃபர்ஸ்ட் y அதை எழுதிட்டேன் சார் ஃபங்க்ஷன் y equal to x cube minus 3x square plus x minus 2 இதுக்கு நம்ம dy by dx கண்டுபிடிக்க போறோம் அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் x cube பண்ணா 3x square பா minus 3x square பண்ணா 2 into 3 வரும் 6x மறுபடியும் plus x பண்ணா 1 நம்பருக்கு பண்ணா கான்ஸ்டன்ட் பண்ணா 0 that is equal to m1 எழுதிக்கோ இது ஃபங்க்ஷனுக்கு பா அதுக்கு அப்புறம் given line இங்க பாரு y equal to x இதுக்கு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம் அப்ப y equal to x அப்படினா dy by dx னா x டிவைட் பண்ணா 1 that is equal to m2 ரெண்டு ஸ்லோப்பும் கண்டுபிடிச்சாச்சு parallel கொடுத்திருக்கா அப்ப m1 equal to m2 to find the points m1 equal to m2 பா m1 என்ன வேல்யூ எழுதணும்
3x square minus 6x plus 1 that is equal to m2 இங்க பாருங்க 1 that is equal to 1 பா இதை சால்வ் பண்ணா x வேல்யூ கிடைக்கும் அந்த x வேல்யூ தூக்கி ஃபங்க்ஷன்ல போட்டா y வேல்யூ கிடைக்க போகுது எல்லாரும் கவனி இந்த ஈக்குவேஷன்ல இந்த +1 இந்த 1 கேன்சல் பண்ணிரு மிச்சம் என்ன இருக்கு 3x square minus 6x equal to 0 வெறும் சால்விங் பா இதுல ரெண்டுல காமனா 3x காமனா எடுத்துலாமா எடுத்தா x minus 2 equal to 0 அப்ப ஒரு x வேல்யூ 0 னு 3x equal to 0 பா அப்ப x ஓட வேல்யூ 0 இன்னொரு x minus 2 equal to 0 போட்டா x ஓட வேல்யூ 2 னு வந்துரும் x மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் ஒன்னு 0 இன்னொன்னு 2 ஒன்னு x1 வச்சுக்கலாம் இன்னொன்னு x2 வச்சுக்கலாம் இத தூக்கி எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் கிராஃப்ல தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் லைன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண கூடாது क्वेश्चनல பாரு find the points on the curve னு கேட்டிருக்கா அதனால curveல தான் அந்த ஃபங்க்ஷன்ல தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் y வேல்யூ கண்டுபிடிக்க not on the line எல்லாரும் கவனிங்க பாரு x ரெண்டு வேல்யூ 0 1 2 பா when x equal to 0 y equal to இந்த ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிட்டு x இருக்கிற இடத்துல முட்டை போட போறோம் முட்டை பா இங்க ஒரு முட்டை இங்க ஒரு முட்டை -2 மட்டும் வருமா அப்ப y equal to -2 அப்ப ஒரு பாயிண்ட் என்ன வரும் 0, -2 ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் கணக்குல find the points கேட்டிருக்கா அடுத்த வேல்யூ x க்கு இன்னொரு நம்பர் என்ன 2 case 2 பா when x equal to அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பண்ணா என்ன ஆன்சர் வருது -4 வருது அப்ப அடுத்த பாயிண்ட் என்ன வரும் 2, -4 ரெண்டு பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்ல அதை எடுத்து எழுதிருங்க ஆன்சர் ஸ்டெப்ல பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு 0, -2 2, -4 இதுக்கு உனக்கு 5 மார்க் லட்டு மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும் இப்ப பண்ண क्वेश्चन பேரு find the points on the curve கணக்குல tangent is parallel கொடுத்திருக்கா இத பெர்பெண்டிகுலர் கொடுத்தா அந்த சைனை மாத்தி ஸ்லோப் அப்படி ரிவர்ஸ் பண்ணி ஈக்குவேட் பண்ணா வரும் அந்த மாடல் சார் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல சொல்லி தரேன் +2 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சார் திருப்பி உங்களுக்கு சொல்லிறேன் ஞாபகப்படுத்துறேன் உங்க +2 மேத்ஸ்ல உள்ள எல்லா சாப்டருக்குமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் இல்ல 10 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் சார் உங்களுக்கு இந்த 2-3 மந்த்ஸ்ல ரிவைஸ் பண்ண போறேன் அதை நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொல்லியும் படிங்க இந்த கால்குலஸ் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் integral calculus க்கு basics how to differentiate how to integrate with formulas ஏற்கனவே சார் உங்களுக்கு 2-3 கிளாஸ் நடத்தி இருக்கேன்பா ஓகேப்பா thank you children all the best take care